மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அப்படின்னா நாங்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கணும். நான் பிரசாந்த் காயத்ரி. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது மூளையை எப்படி இளமையாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்தா உங்கள் மூளை இளமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மூளையை இளமையாக வச்சுருக்கணும் அப்படின்னா, நமது நினைவாற்றல், சிந்திக்கும் திறனை நாங்கள் அதிகரிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமது மூளை அதிகமாக வினைத்திறனாக செயல்படும் போது தான் நமது உடல் உறுப்புகளும் அது சரியாக செயல்படும். நாங்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கலாம். அந்த வகையில் முதலாவது நாங்கள் தவிர்க்க வேண்டியது ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். நாங்கள் அதிகமாக ஆல்கஹாலை நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம் அப்படின்னா மூளையில் உள்ள ஹிப்போகேம்பஸ் அப்படின்ற பகுதி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிப்போகேம்பஸ்னால் என்னென்னு நீங்கள் ஏற்கனவே எனது காணொலி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹிப்போகேம்பஸ்ன்றது அன்றாடம் நாங்கள் செய்கிற விஷயங்களை மூளையில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தற்காலிகமாக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி. இது பாதிப்படைந்தால் கண்டிப்பாக நமது நினைவாற்றல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எதிர்நோக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். அதே போல் நீங்கள் தொடர்ச்சியாக ஆல்கஹால் அப்படி எடுத்துகிட்டே இருப்பீங்களா, உங்களோட பிளட்டில் பார்த்தீங்கன்னா 0.08% ஆல்கஹால் உங்கள் உடம்புல இருக்கும் தான் சொல்கிறாங்க. இது நரம்புகளில் உள்ள கலங்களின் வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க சிலர். அவங்க எந்த வகையான உடற்பயிற்சியும் செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரே இடத்துல உடற்பயிற்சி செய்யாமல் நீங்கள் அமர்ந்துருந்தீங்கன்னா மூளை விரைவாக முதிர்மை அடைப்பதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உடற்பயிற்சி செய்து கொண்டு நல்லா ஆடி ஓடி வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 88% இந்த மூளை முதிர்ச்சி அடைகிறது பிற்போடப்படுது அப்படின்றதும் ஆய்வு அறிக்கை. அதுக்கு அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பு இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. உங்களை சுற்றி நிறைய பேரை நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நண்பர்கள் நாங்கள் நிறைய பேரோட பழகுறோமோ அந்த அளவுக்கு நமது நினைவாற்றல் அதிகரிக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வயதானவர்களிடையே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் யாருக்கெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க நினைவாற்றலோடு இருக்கதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தின் ஆரோக்கியம். இதயம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதயத்தை ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இளம் வயதில் பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்த நோய் அல்லது இதயம் சார்ந்த நோய் ஏற்படுறது, நீரிழிவு நோய் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் மூளையின் முதிர்ச்சி அடைகிற வீதத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இளமை காலத்தில் நாங்கள் இந்த மாதிரியான நோய்களுக்கு நோய்வாய்ப்படாமல் நாங்கள் எங்களை நல்ல ஆரோக்கியமானவர்களாக பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் புகைப்பிடித்தல். பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களை உருவாக்கும். நிறைய பேருக்கு நிறைய பக்க விளைவுகள், இதனால் அவர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்களும் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு மூளையில் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்சைமர் அப்படின்ற ஒரு நோயை மூளையில் உருவாக்குது. அல்சைமரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்சைமர் என்ற ஒரு டாக்டரால் தான் இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. நினைவாற்றல் குறைகிறதும் மூளையில் சிந்தித்து செயல்படுற அந்த திறன் குறைகிறதும் தான் அல்சைமர் அப்படின்ற நோய். இந்த நோய் புகைப்பிடிப்பவர்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே புகைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக புகைப்பிடிக்கிறத விட்டுருங்க. உங்கள் மூளை முதிர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்றாடம் செய்கிற விஷயங்களை கூட மறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் மூளை முதிர்ச்சி அடைகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட உடலை நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக்குறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் உடல் மீதும் உங்கள் மீதும் அன்பாக இருப்பீங்க அப்படின்னா தூக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக தூங்கி ஆகணும். கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 9 மணித்தியாலமும் நீங்கள் தூங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு தூக்கத்திற்கான அளவு இருக்குது. அந்த வகையில் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கடைப்பிடிப்பீங்களா இருந்தால் உங்கள் மூளையின் அந்த முதிர்ச்சி பிற்போடப்படும். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சில சமயம் நாங்களே எங்களை யோசித்து நாங்கள் எங்களை கஷ்டப்படுத்திக்குவோம். சில விஷயங்களால் மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருப்போம். நாங்களாகவே உருவாக்கி வச்சுருப்போம். இவ்வாறான விஷயங்களை நாங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் மூளையின் வளர்ச்சி, அதாவது முதிர்ச்சி அடைகிற வீதத்தை கூட்டும். அடுத்தது ஒரு விஷயம் ஓய்வு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நாங்கள் அன்றாடம் வேலை செய்கிறோம், நமது வாழ்க்கையை எப்படியாவது செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டே நிறைய பேர் இருப்பாங்க. இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தால் கூட நினைவாற்றல் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஓய்வு அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்றாடம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மணித்தியாலமாவது அந்த ஒரு நேரத்தை, குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஓய்வு எடுத்துடணும். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் போடுறது அப்படின்றது, ஒரு தலைக்கவசம் அணிகிறது. பாதுகாப்பாக நீங்கள் செயல்படணும். தலைக்கவசம் எங்கெல்லாம் அணியணுமோ அங்கெல்லாம் நீங்கள் அணியணும். நீங்கள் அப்படி தலைக்கவசம் அணியாமல் தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு அல்சைமர் நோய் ஏற்படும். அதாவது நினைவாற்றல் குறையும். அது மட்டும் இல்லாமல் சிந்தித்து செயற்படுற அந்த திறன் குறையும். இது மட்டும் தான் பாதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளையின் பின்புறம் அடிபட்டால் உயிரிழப்புக்கு கூட காரணமாக போயிடும். ஆகவே நீங்கள் இந்த ஹெல்மெட் அணிய வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக ஹெல்மெட் அணியுங்க. அதே போல்
அதிகமாக உணவு சாப்பிட்றது இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அளவான உணவு பழக்கம், ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை நாங்கள் கடைப்பிடிப்போமா இருந்தால் நிச்சயமாக நமது மூளையின் அந்த முதிர்ச்சி அடைகிற அந்த வீதத்தை நாங்கள் பிற்போடலாம். உடற்பயிற்சி நான் சொன்ன அனைத்து விஷயத்துலையும் எங்கேயாவது ஒரு சம்மந்தப்பட்டுட்டே வருது இந்த உடற்பயிற்சி. நாங்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்யும் போது மனதளவிலும் உடல் அளவிலும் நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போம். மனதளவிலும் உடல் அளவிலும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் போது நிச்சயமாக நமது மூளை வந்து முதிர்ச்சி அடைகிறது வந்து தள்ளி போடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். நாங்கள் அதிகமாக அந்த காற்று மாசுபட்ட இடங்களில் இருப்போமா இருந்தால் நமது மூளையின் கட்டமைப்பு மாறுறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் நோய் வந்து இங்கேயும் பாதிப்பு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆகவே இரைச்சல் இல்லாத பகுதிகளில் நாங்கள் அமைதியான ஒரு சூழ்நிலையை நம்ம சுற்றி உருவாக்கிக்கணும். அதே போல் ஹெட்செட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள கூட ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வரும். அதிகமாக நாங்கள் வால்யூம் வைக்கும்போது அதிகமாக வால்யூமை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும், ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இதுக்கும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக சவுண்ட் கேட்கும்போது நமது மூளையில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால காது கேட்காதது வயதான காலப்பகுதியில் நமக்கு காது கேட்காம கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூளை முதிர்ச்சி அடைகிறதுக்கும் இது காரணமாக இருக்குது. ஆகவே இதையும் தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா கூட நமது மூளை வந்து முதிர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் தேடி ஒரு விஷயத்தை படிச்சுட்டே இருக்கோமோ, வித்தியாசமான விடயங்களை தேடி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமது மூளை வந்து செயற்திறனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரே விஷயத்தை படிக்காமல் நிறைய விஷயம் எல்லாம் நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே தேடி நாங்கள் படிக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் அது மூளைக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டோம்னா நமது மூளை வந்து இளமையாக இருக்கும். நமது மூளை இளமையாக இருக்குமாக இருந்தால் நமது சிந்திக்கும் திறனாக இருக்கட்டும், நமது செயற்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாமே வினைத்திறனாக இருக்கும். ஆகவே நமது மூளையை எப்பவுமே இளமையாக வச்சுக்குவோம், நாங்களும் இளமையாக இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி ஆரோக்கியமான வாழ்க்கை மகிழ்ச்சியை தரும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.